ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன வீடியோ. இது என்னென்னா மெர்ஜ் அண்ட் சென்டர். இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு செல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது G8 அப்படின்ற செல், நெக்ஸ்ட்டு H8ன்ற செல் இருக்கா. இப்போ நான் இந்த ரெண்டு செல்லையும் ஒரே செல்லாக மாற்றணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ரெண்டு செல்லையும் ஒரே இதாக மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை மெர்ஜ் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த ரெண்டு செல்லும் ஒரே செல்லாக மாறிடுச்சு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ I9 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் அந்த மெர்ஜ் பண்ணதை எடுத்து விடணும்னா திருப்பி நான் இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், திருப்பி நார்மல் ஆகிடும். இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹெட்டிங்ஸை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் டேட்டாலாம் ஒரு ஹெட்டிங்க்கு கீழவும், இன்னொரு பர்டிகுலர் டேட்டாலாம் இன்னொரு ஹெட்டிங் கீழே வரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரே நேம்க்கு கீழே இல்லை அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த ஐடியிலேருந்து செக்ஷன் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இந்த ஐடியிலேருந்து இந்த செக்ஷன் வரைக்கும் இருக்கிறது எனக்கு ஒரு டைப் ஆஃப் டேட்டா, பேசிக் டீட்டெயில், ஸ்டூடெண்ட்ஸோட பேசிக் டீட்டெயில் அந்த மாதிரி. ஸோ இந்த 4 செல்லையும் நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நான் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்கா மெர்ஜ் அண்ட் சென்டர், அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 4ம் ஒரு மாதிரி ஒரே செல்லாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் A4ன்னு இருக்கா. இப்போ இதை நான் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர்ஸும் கொடுத்துட்டு இப்போ இது என்னென்னா பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் இந்த தமிழ்லேருந்து சோஷியல் வரைக்கும் இருக்கிறத நான் மறுபடியும் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா இது மார்க்ஸ். இதுக்கும் நான் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே தமிழ் பர்சன்டேஜ், இங்கிலீஷ் பர்சன்டேஜ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அகைன் நான் இதெல்லாம் நான் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்து பர்சன்டேஜ், இது மார்க்ஸில் இருக்கும், இது பர்சன்டேஜில் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஒரு சப்ஜெக்டில் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இப்படி மாற்றிக்கிறேன். இதுதான் மெர்ஜ் அண்ட் சென்டரோட யூஸ். இப்போ இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர்லேயே இந்த ட்ராப் டவுனில் பார்த்தோன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் காட்டுதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஏதோ ஒன்று ABCD இப்படி சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8 செல்ஸை ஒன்றா சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தேன்னா அந்த 8 செல்லும் மெர்ஜ் ஆகி அந்த லெட்டர் அந்த நம்ம கொடுத்த வேர்டிங்ஸ் இங்கே நடுவில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, மெர்ஜ் அக்ராஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அன்மெர்ஜ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பழைய மாதிரி இருந்த மாதிரி கொண்டு வந்துட்டு திருப்பி நான் அதே 8 செல்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே 8 செல்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு மெர்ஜ் அக்ராஸ்ன்னு கொடுக்குறேன். அக்ராஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி, அதாவது HI இந்த மாதிரி 4 மெர்ஜ் ஆகிருக்கு. தெரியுதா? நான் பார்டர் போட்டு காட்டுறேன். தெரியுதா இப்போ உங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்னாச்சு, ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரே செல்லாக மாறிச்சு. இப்போ 8 செல்ஸ் சேர்ந்து 4 செல்ஸாக மாறியிருக்கு. ஓகேவா? இப்போ திருப்பி இதை நான் செலக்ட் பண்ணி அன்மர்ஜ் கொடுத்துட்றேன். அன்மர்ஜ் கொடுத்தப்பறம் பழைய மாதிரி ஆகிடுச்சா. இப்போ எகைன் இதை நான் செலக்ட் பண்ணி இப்போ மெர்ஜ் செல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் அகைன் அதே மாதிரி மெர்ஜ் அண்ட் சென்டர் மாதிரியே தான் வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் மெர்ஜோட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ், ட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும், இல்லை எக்ஸலோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிப் ஜோனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.